கைஸ் ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வெயில் இன்றைக்கி செம்மையான வெயில் அடிக்குது. இப்போ நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே போய் லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அகைன் வந்து ஹம்பி போகிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு பிளேஸை மட்டும் விட்டுட்டேன். ஸோ அது எப்படி போகணுன்னு சொல்லிட்டு விசாரிச்சாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அதை கவர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மற்ற பக்கத்தில் வேறு எதாவது இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சு இருங்க. ஸோ இப்போ நேராக போனோன்னா விருபாக்ஸா டெம்பிள் போய் பார்த்துட்டு இப்படி வந்துடலாம். நம்ம நேற்று ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இங்கே முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடு வந்து ரிவர், தங்கப்புத்திர ரிவர் இருக்குது. அது போகிற வழியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அந்த முக்கியமான ஒரு பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம். வித்தாலா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸு. கூகுள் மேப்பில் வந்து தப்பாக ரூட்டை காட்டிகிட்டே இருந்தது. பட் ஆனால் சுற்றி போனால் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் வருங்க வெஹிக்கிள் எடுத்து போனால். இந்த சைடு வந்து ஷார்ட்கட் தான். பட் ஆனால் மக்கள் வந்து பெருசாக அந்த சைடு போனதில்லை. அதனால தான் நானும் நேற்று அந்த வழியில் போகல. நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் இதை பற்றி. நேற்று இந்த வழியாக அந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போனால் நந்தி வரும். அதை தாண்டி போனோன்னா இன்னொரு கோவில் வரும். ஸோ அந்த சைடு தான் நம்ம நேற்று போயிட்டு அப்படியே சுற்றி இந்த சைடு வழியாக வந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வித்தாலா டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அந்த டெம்பிளுக்கு தான் போகணும். அந்த டெம்பிள் தான் நேற்று பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அது ஒரு 2 கிலோமீட்டர் இங்கேருந்து நடக்கணும். நம்ம ஹம்பி பஜார் இருக்குல்ல, ஹம்பி பஜார்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோன்னா இந்த சைடு தங்கப்புத்திர ரிவர் போகிற வழி தான். ஸோ போட்டிங்லாம் இருக்கும். அந்த லைன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி நடந்து போகணுங்க. போவோம். எஸ், உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ரிவர் தெரியல, இதுதாங்க தங்கப்புத்திரா ரிவர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான பிளேஸுங்க அந்த பிளேஸு. அப்படியே காமாக நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது ரிவர். அப்படியே இந்த ரிவர் ஒட்டினாப்பில் உள்ள சின்ன ஒரு ஒன்று இருக்கும் குகை. பாறை குகைக்குள்ளே அப்படியே மெதுவாக நடந்து போனோம்னா அந்த சைடு போயிடலாம். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். நேராக கூட போக தேவையில்ல. ஒரு மாதிரி குகைக்குள்ளே போயிட்டு அப்படியே போனோன்னு இந்த வழியாக தான் வந்தோம். எப்பயுமே கடைகள்லாம் வச்சுருக்காங்க. டவர் எல்லா இடத்துலையும் கிடக்குது. நீங்கள் எங்கேனாலும் கடையில் வாங்கி கேஷ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஜிபே பண்ணி கூட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ நடக்குது. சம்திங் ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமைங்க. நேற்று நம்ம வந்து இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையில் அந்த திதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவா இல்லாட்டினா வேறு எதுவும் நடக்குதான்னு தெரில. சம்திங். இங்கே மேலே ஒரு கோவில் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு கோவில் இருக்குது. மேலே நிறைய பேர் இருக்காங்க, சமையல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்து ரசிங்க இந்த இடத்த. இங்கே மேலம் அடிக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன ட்ரெடிஷனல் தெரியலங்க. குதிரையில் வந்து சாமி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி வரப்போய் தான் இந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டான கல்ச்சரில் வந்து அவங்க வந்து வழிபடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்ததுனால இந்த ஒரு இதை பார்க்க முடிஞ்சது, அவங்களோட ட்ரெடிஷ்னலை. நல்லா இருக்குங்க. ரிவர் இருக்குல்ல, இந்த ரிவரில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா அங்கே ஒரு மலை தெரியுதுல, அங்கே தான் ஹனுமான் வந்து பிறந்த இடங்க. ஸோ ஹனுமான் வந்து இங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அதோட இடம் தான். மலைக்கு மேலே போனோம்னா அங்கே பாதம்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்சால் போவோம். அந்த சைடு எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ ஹனுமான் வந்து இங்கே தாங்க பிறந்திருக்காரு, பார்த்துக்கோங்க. கர்நாடகாவில் நிறைய இடங்கள் வந்து புராணங்களில் சொல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குங்க. புராணங்கள், ராமாயணம் அந்த மாதிரி இதில். நேற்று இந்த இடத்துல தாங்க நான் உட்காந்துட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. அங்கே வரைக்கும் போயிருந்தேன். அந்த ஒரு சின்ன இடம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்த வரைக்கும் போயிருந்தேன். இப்படி தான் சுற்றி வந்து அந்த மலைக்கு மேலே ஏறி சுற்றி இப்படி வந்து இங்கே தான் வந்து உட்காந்துருந்தேன். டயர்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிறகு கிளம்பிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து நடந்து போகிறோம். இந்த சைடு ஒரு 2-3 பிளேசஸ் இருக்குது. அதை போய் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹம்பியில் எந்த ஒரு பிளேஸ்லேருந்து எங்கே பார்த்தாலும் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
வேறு லெவலில் இருக்குல்ல. இது ஃபுல்லாக கோர்ஸ் தாங்க. அந்த ஆற்றுல போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி அப்படியே மேலே போகிற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலில் பார்த்தீங்களா, இங்கே வந்து வச்சுருக்காங்க விஷ்ணு தஸ்வத்ரா. அந்த இடத்துல தெரியுதுன்னா சின்னதாக, அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். போகிற வழி மட்டும் பாருங்கள், கரெக்டான வழியில் நான் வரல நினைக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பட் ஆனால் இடம் பயங்கரமாக இருக்குங்க. போவோம். உங்களுக்கு தெரியுதா அந்த பாறையில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அது இப்போ உள்ளவங்க பண்ணாங்களா இல்லாட்டினா அந்த காலத்தில் உள்ளவங்க பண்ணாங்களான்னு தெரில. கல் வந்து வெட்டுறதுக்கு வந்து அப்படியே லைனாக ஓட்டையாக விட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணுவாங்க போல். பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, அப்படியே போவோம். அங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ரூட்டு மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன். பின்னாடி வழியாக வரணும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அப்படியே வந்தோம்னா இங்கேயும் கொஞ்சம் சின்னது சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. பயங்கரமாக அடிக்குங்க. ஓகே, இப்போ அந்த வழியாக போய் அங்கே போகிறதுக்கு நான் லொக்கேஷன் கிளம்புறேங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு நான் ஒரு புகை இருக்கும் கொஞ்சம் நல்லா, அது இந்த இடம் தாங்க. நம்ம வந்து அந்த சைடு போயிட்டோம். இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இருக்கு பாருங்கள் சின்னதாக, அதுக்குள்ளே ஓடி போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்குமா. நம்ம அப்படியே முன்னாடி போவோம் அந்த சைடு. உண்மையிலே இந்த ஹம்பி ரொம்பவும் ஆச்சரியப்படுத்த வைக்குதுங்க. இந்த சைடு வந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அப்படியே அந்த சைடு அங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள். அது வந்து ஆற்றை வந்து தாண்டி அந்த சைடு போனதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கே இந்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸில் வந்து அப்படியே இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது. ரசித்து கட்டியிருக்காங்க அப்போ உள்ள காலத்தில். எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் தெரியுங்க. ஆனால் விருபாக்ஷாவோட டெம்பிள் வேறு லெவல். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போவோம். இந்த சைடு கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்த வழியில் பெருசாக ஆட்களே கிடையாது. இந்த வழியிலையும் ஆட்கள் கிடையாது. இப்படி தான் நான் நேற்று மறந்து அப்படியே போயிட்டேன். ஓகே, இந்த வழியில் பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இந்த இடம் எங்கே போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம வந்த வழி இந்த வழியாக தான் வந்தோம். அங்கேருந்து யாருமே பெருசாக வரல. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாலே இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது தெரியுதா. அந்த என்ட்ரன்ஸ் தாண்டி போவோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான கோயில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே வழிபடுற மாதிரி சிம்பிள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் வச்சுருக்குறாங்க, கீழே விழுந்து வழிபடுற மாதிரி. கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே செம்மையாக தெரியுதுங்க இடம். எப்படி வெல்கம் பண்ணுது பாருங்கள். பெரிய ஆர்ச்சு பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க வாவே இருக்குது. ஸோ 1001 படத்தில் அந்த சோழர்கள் நோக்கி போவாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ நானும் போய்கிட்டு இருக்கேன். இப்படியே நடந்து போகணும் அந்த இடத்துக்கு. நேற்று இந்த இடத்துக்கு வரல, அதனால தான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நான். இந்த வழியாக அப்படி இது வந்து ஆக்சுவலாக இது பேக் சைடு. நம்ம பேக் சைட்லேருந்து வந்தோம். இந்த வழியாக வந்தோன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தூண் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது ஆக்சுவலாக எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பெரிய மணி வேணால் தொங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, எக்ஸாக்டாக தெரில. போர்டு எதுவுமே இல்லை, இருந்துச்சுன்னா கூட பார்த்து சொல்லலாம். ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி போவோம். மகாபலிபுரத்துலேயும் நம்ம வந்து சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் நிறையா. ஸோ அது மாதிரி தான் இந்த ஹம்பிலேயும் இருக்குது. ஒவ்வொரு பிளேசஸ்லேயும் மக்கள் வந்து அப்போ வந்து விஜயநகர எம்பையர் இது வந்து, ஸோ அப்போ இருந்த இடங்கள் தான் இதெல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதிலே வந்து ஒவ்வொரு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, சிற்பங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி வரும்போது ஒரு ஆள் கூட இல்லை, ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ ஆட்கள் இருக்காங்கன்னு. அதுதாங்க நம்ம வந்து பேக் சைடு வழியாக வந்தோம், ஷார்ட்கட் ரூட்டில். பட் யாரும் அந்த ரூட்டு யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. பட் இப்போ நம்ம வந்து வித்தாலா டெம்பிளுக்கு வந்தாச்சு. நினச்சேங்க என்னடா என்ட்ரன்ஸ் போடலையே அப்படின்னு. என்ட்ரன்ஸ் இந்த இடத்துக்கு உண்டு, பட் ஆனால் இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் கேட் வந்து முன்னாடி இருக்கான், மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம அப்போ அங்கே போவோம். பொதுவாக வந்து எல்லாருமே இந்த சைடு வழியாக தான் வராங்க, ஏன்னா மெயின் ரோட் வழியாக. ஆனால் இது சுற்று வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க, வேறு லெவலில் இருக்குது.
டிக்கெட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டைம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன் டேயில் வந்து எங்கெங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி இந்த டெம்பிள் அப்புறம் வந்து லோட்டஸ் மால் இந்த 2 இடத்துல தான் இருந்தது நான் விசிட் பண்ண வரைக்கும். நேற்று லோட்டஸ் மால் போயிருந்தோம், 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே கியூஆரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். போகிற இடமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆஃப்லைன் டிக்கெட்டுமே இருக்குங்க, இது ஆன்லைனில் எடுத்தது. நேற்று அங்கே லோட்டஸ் மஹாலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எடுத்தேன், ஆஃப்லைனில் இருக்குது, எடுத்துடலாம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 35 ரூபா. உள்ளே போகலாம். வெல்கம் டு த ஹம்பிங்க. வந்தாச்சுங்க அந்த மெயின் பிளேஸ் ஆஃப் ஹம்பி. ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 50 ரூபா நோட்டு இருக்குல்ல, 50 ரூபா நோட்டில் 50 ரூபா நோட்டில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், ஒரு தேர் இருக்கிற மாதிரி. அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இதை பார்க்கறதுக்காக தான் நான் திருநெல்வேலியிலேருந்து மெயினாகவே கிளம்பி வந்தது. எப்படி இருக்குது பாருங்கள். வாவ். லாஸ்ட் டைம் நான் வந்து கர்நாடகா போயிருந்தேன்ல, ஸோ அங்கே வந்து வேணுகோபாலசாமி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உண்டு மைசூரில். அங்கேயும் இதே மாதிரி தான் தேர்ந்தது, பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷு. இது வந்து ரொம்பவும் பழைய காலத்துக்குள்ளதுங்க. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, இது வந்து பாதி வந்து அழிஞ்சிருச்சு. முகல்ஸ் வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ வந்து மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சுங்க கிளைமேட்டுக்கு அதுக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கலாம், உள்ளே போய்க்கலாம். டூரிஸ்ட் கைடுமே இருக்காங்கங்க. 300 தான் சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட கேட்டிருந்தாங்க கைடு வேணுமா அப்படின்ட்டு. வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தூரல் தான் விழுகுது, மழை பெய்யலை. இந்த கிளைமேட்டுக்கு இப்படி தாங்க தூரல் லைட்டாக விழுந்துட்டு இருக்குது. பட் ஒர்த்துங்க இந்த பிளேஸு. ஓகே, மெயினாக வந்து இந்த ஹம்பியில் வந்து இந்த தேர் வந்து தான் நிறைய வந்து ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த பிளேஸுமே கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி இருக்கும், வெஹிக்கிள் இருந்தால் தான் வர மாதிரி. பட் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்தோம், 2-3 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்புறம் இந்த சைடு வந்து இங்கே ஒரு பில்லர் இருக்கும், இதில் வந்து ஆக்சுவலாக மியூசிக் கேட்குமாங்க. இங்கே இருக்க தூணில் அந்த ஒரு தூண் இங்கே இருக்கிறவங்க ஜஸ்ட் ஃபோட்டோ தான் எடுப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இருக்குல்ல, இதில் இந்த தூண் இருக்குல்ல, இந்த தூணில் தான் இந்த சவுண்டு வருமா. பட் ஆனால் இப்போதைக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, நிறைய பேர் டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கேட் வழியாக தான் வந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைடு இருக்குனாங்க, வந்தாச்சு. வேறு லெவலில் ஃபோட்டோஸ் தாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்காகவே, இதுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டு கிடைக்கணுக்காக ஊர்லேயே வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க இந்த ஹம்பியை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது? இதே இடம் தாங்க இந்த 50 ரூபா நோட்லேயே இருக்குது. வேறு லெவலில். ஸோ இந்த இடத்த பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கு. இந்த சைடு இருந்து பார்க்க தான் கரெக்டான இது பிளேஸு. இந்த சைடு இந்த மலை எல்லாம் தெரியுதா, அப்படியே தெரியும் பாருங்க. வா, கைடு தாங்க ஃபுல்லாக இருக்கிற கூட்டத்தை அப்படியே ஆக்குப்பை பண்ணி ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சிதவடைஞ்சிருக்கு பாருங்களேன். மழை வந்துருச்சு. ஆக்சுவலாக அது வந்து சங்கீத மண்டபம் கிடையாது, இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கியூஆர்லாம் வச்சுருக்காங்க சவுண்டு கேட்கறதுக்காக. ஹம்பிக்கு வந்து ஏன் வரணும்னா, இது வந்து கிட்டத்தட்ட 14th century பழமையான ஒரு இடம். ஸோ அப்போ வந்து விஜயநகர பேரரசு அவர் வந்து ஆட்சி செஞ்ச ஒரு இடம் தான் இந்த இடம், இந்த ஹம்பி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வணிகங்கள் பயங்கரமாக நடந்திருக்கு. அதனால் இருக்கிறதுலே வந்து இங்கே வந்து எக்கனாமிக்கில் ரொம்ப பெரிய ஒரு இடம் தான் இந்த ஹம்பி. ஸோ அப்போ வந்து பயங்கரமான டெவலப்பிங்க, பயங்கரமாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து முகல்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த இடங்களை வந்து நிறைய வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அதில் அழிச்சது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை வந்து இந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பக்காவாக வந்து பாதுகாத்து வர்றாங்க. ஸோ அந்த ஒரு இடத்த தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஹம்பிக்கு கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா
பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. இந்த ஹம்பி வந்து எப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போனோன்னா அங்கே ஒரே ஒரு கோயில் இருக்கும். ஊர்லேயே ஒரு கோயில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஊரே கோயிலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடங்கள்ங்க. நீங்கள் வரல சுற்றி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மலைக்கு அந்த சைடு அந்த சைடு அந்த சைடு ஒவ்வொரு பிளேசஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடமும் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. இடமும் அவ்வளோ ரம்மியமாக இருக்குது பக்காவாக. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹம்பியை வந்து என்னால் எந்தளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கால் வலி பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல்லாக நடந்து எடுத்தாச்சு. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹம்பியை வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த ஹம்பிக்கு வாங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் வந்து வெளியில் போக முடியல. இந்த கோபுரத்துக்கிட்ட நிற்கிற அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஹம்பி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி இருக்குல்ல, இந்த மேலேருந்து தண்ணி விழுகுதா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. கரெக்டாக மேலேருந்து தண்ணி விழுகிறது இந்த இடத்துல விழுகும். இந்த இடத்துல விழுகும் போது ஆக்சுவலாக மேலே ஃபஸ்ட்டு தானே விழுகும். இங்கே விழுந்ததும் இதில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக வந்து தண்ணி இதில் வரும். இந்த இது வழியாக வந்து இப்படி நேராக இந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நேராக இந்த இடத்துல வந்துடும். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து கீழே இன்னொரு இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே தண்ணி விழுந்து மறுபடியும் அகைன் இதில் இருந்து மறுபடியும் இங்கே வந்து ஃப்ளோ ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதுலேயுமே. வேறு லெவல். பாருங்கள், லைட்டாக மழை நிற்கையும் ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதுதான் மியூசிக்கல் இது சாரிகமா அந்த சொல்லுவாங்க. சாரிகமா பதனி சரி அந்த இசை வந்து இந்த பில்லரில் வந்து வரும். அதோட ஸ்கேனர் தான் இங்கே வச்சுருக்குறாங்க. நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த மியூசிக்கை வந்து கேட்டு பாருங்கள். இப்போது இங்கே நெட்டு சரியாக கிடைக்கல, அதனால் நான் கேட்கல. அது அகைன் வீடியோ எடிட் பண்ணும்போது நான் வந்து முடிஞ்சால் அதை வந்து ஆட் பண்ணுறேன். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டெம்பிள் அப்படின்னா சும்மாவா சொல்லுவாங்க சொல்லுங்கள். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஹம்பி. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் மக்கள் வந்து இவ்வளோ பேரும் இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வர்றாங்க. நானும் அதுக்காக தான் வந்தேன். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிளேஸ்னால் கண்டிப்பாக வந்து ரொம்பவும் பழமையான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த ஹம்பி. ஹம்பினா ஒரு கோயில் மட்டும் கிடையாது, ஒரு ஊரே ஒரு கோயிலாக இருக்குது இங்கே. மழை இப்போ வந்து நின்றுச்சு, அதனால் மக்கள் எல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வருவோம். கைஸ், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரியஸ் பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கும். அந்த இதில் எப்போயுமே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்களே, ஸோ அந்த ஒரு மரம் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் அந்த இடத்த பாருங்கள், எப்படி பார்த்தாலும் எந்த சைடுனாலும் ஒரு அழகு, அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. பாருங்கள், ஃப்ரேம் வைக்கவே தேவையில்ல, சும்மா அப்படியே கேமரா வச்சு எடுத்தாலே போதும். அவ்வளோ இடங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வா 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 வா. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சதில்ல, கிளைமேட் எப்படி இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுல. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கா. ஸோ அதுதாங்க, மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி கிளைமேட்டு இங்கே பயங்கரமாக இருக்குது. அதோட இந்த லொக்கேஷனும் பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். கோயிலுக்கு இப்போ தான் ஒரு குரூப் வெளியில் போணுச்சு, கூட்டமே இல்லை. இப்போ அகைன் வந்துடும் நினைக்கிறேன். உள்ளே போவோம். குகை மாதிரி இருக்குங்க, கோயில் மாதிரி இல்லை, குகை மாதிரி இருக்குது. செப்பலை கழட்டி போட்டு போகிறாங்க இங்கே. இங்கேருந்து சிலையை காணும், சிலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட்டு சிலை இருந்த இடம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் போகலாம். பாய்ஸ், இங்கே அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. கோவில் பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. வா,
ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, வெளிச்சமே இல்லை. ஆக்சுவலாக மொபைல் நல்லா தெரியுது, பட் அது எனக்கு சத்தியமாக முன்னாடி எதுவுமே தெரில எனக்கு. ஆனால் மொபைலில் நல்லா ஓரளவுக்கு பிரைட்னஸ் சேர்த்து தெரியுது. இருங்க நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ தாங்க ஃப்ளாஷ் போட்டதுக்கப்புறம் தாங்க ஓரளவுக்கு கண்ணு தெரியுது. இங்கே பாருங்கள், உள்ளே தண்ணி வந்தாலுமே ஒரு வார்கால் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் மெயின் டெம்பிளு. ஆனால் இது வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒய்டு போட்டால் ஃப்ளாஷ் ஆஃப் ஆகுதுங்க. அப்படி போட்டால் தான் இதாக இருக்குது. அங்கங்கே லைட்டாக சன்லைட் வருது, இந்த சன்லைட் வச்சு தான் இது பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்கள், எல்லாம் லைட் அடிச்சு தான் வராங்க. சன்லைட் படுதுங்க, ஆனால் நல்லா அங்கங்கே சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்காங்க. வாவ், சூப்பர். அப்படியே வெளில போகலாம். இந்த இடத்துல நாங்கள் அந்த டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். கிளைமேட் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. வாவ் தான் எங்கே பார்த்தாலும். இந்த ஒரு இதுதாங்க டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து தெரியுமா. ஸோ தவளை, மங்கி, இந்த சைடு பார்த்தா குரங்கு தெரியுதா, இப்படி பார்த்தா தவளை தெரியும், தெரியுதா. ஸோ இந்த இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த ஒரு சிற்பத்திலே. எப்படியெல்லாம் யோசிச்சு கேட்டதாங்க பாருங்களேன். ஐஸ் வரும்போது அங்கே அந்த ஆற்றுக்கிட்ட ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சுல. ஸோ நான் இப்போது இங்கே இந்த டெம்பிள்லேருந்து அப்படியே கிளம்பி வரும்போது சவுண்டு கேட்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். இங்கே வரைக்கும் சவுண்டு கேட்குது. இப்போ அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி சவுண்டு விடுதேன், ரிட்டன் கேட்கும் பாருங்க. ஹாய் ஹாய் கேட்குதா? அப்பா. ஸோ அந்த டயத்துலலாம் சவுண்டு வந்து நிறைய தூரம் ட்ராவல் ஆகுமாங்க. ஏன்னா பொல்யூஷன் எதுவுமே இருக்காது, எந்த வண்டி சவுண்டும் இருக்காது. அதனால் வந்து சவுண்டு ரொம்ப தூரம் அப்படியே ட்ராவல் ஆகும். வேறு லெவல். உங்களுக்கு கேட்குதா அந்த சவுண்டு? ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.